ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம நைட்டி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அந்த நைட்டி புது நைட்டி வாங்கி XXL வாங்கியிருப்பீங்க, XXL வாங்கியிருப்பீங்க. அந்த நைட்டி வந்து நமக்கு ரொம்ப தொலைன்னு ஷோல்டர்லாம் இறங்கி கையெல்லாம் லூஸ் ஆகி கொஞ்சம் ரொம்ப இறக்கமாகி இருக்கும். அந்த நைட்டி வந்து ஃபிட்டடாகவும் இருக்காது. சரி, இப்போ அந்த நைட்டியை நம்ம சுடிதார் மாதிரி நம்ம ஃபிட்டடாக எப்படி தைக்கிறது, எப்படி வந்து அதை வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் 2 நைட்டி எடுத்திருக்கேன். இந்த 2 நைட்டி தான் நம்ம ஆல்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து கை வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே பிரித்து எடுத்துட்டேன். இந்த கையை இந்த மாதிரி கை வந்து பிரித்தா தான் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து நமக்கு வந்து கரெக்டான அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம ஒவ்வொரு நைட்டியாக வந்து கட் பண்ணிடலாம். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். நீங்கள் நைட்டி வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட்டியெல்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த கட் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். இப்போ ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5 இன்ச்சு இருக்குது. இந்த 5 இன்ச்சில் உங்களுக்கு எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 இன்ச்சு குறைக்க போகிறேன். எனக்கு இந்த நைட்டி வந்து இப்போ எனக்காக நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அதனால் நான் வந்து 4.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 4.5 இன்ச்சில் அப்படியே நம்ம வந்து அப்படியே வளைவு கொடுத்து கட் பண்ணுறது தான். அது எப்படி அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து நமக்கு ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து நம்ம சின்னது பண்ண போகிறோம். அதனால் நமக்கு இந்த மெஷர்மெண்ட் இருந்தால் மட்டுமே போதும். இது அப்படியே உங்களுக்கு வந்து ரொம்ப அகண்டு பண்ணிடாமல் இப்படியே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்படியே 1 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மார்க்கர் வந்தால் போதும். மற்றபடி எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் வந்து கட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து அப்புறம் கை ஜாயின் பண்ணும்போது கஷ்டமாயிடும். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம அந்த சைடு கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸே வச்சு நம்ம இந்த சைடுமே கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நமக்கு தேவைப்படாது. இப்போது நம்ம இந்த மெஷர்மெண்ட் இதை கட் பண்ணால் மட்டும் பத்தாது. இது ஆம்கோல் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நம்ம சைடு ஜாயிண்ட் பண்ணுறோம்ல பார்த்தீங்களா, அந்த சைடுமே நம்ம வந்து 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்து கிராஸ் எடுத்து கட் பண்ண போகிறோம். அது எப்படின்றதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த நைட்டியை அப்படியே நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக இந்த ஷோல்டரும் கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது துணி நழுவி வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பின் இல்லைன்னா குண்டு ஊசி கூட நீங்கள் வந்து குத்திக்கலாம். இப்போ நைட்டியை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துலையுமே நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து அப்படியே மார்க் போட்டு அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்து அப்படியே இதோட முடிச்சிருங்க. நீங்கள் ரொம்ப வந்து லாங்காக ரொம்ப கீழே வரைக்கும் கட் பண்ணணும்னு நமக்கு வந்து அவசியம் இல்லை. நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து நமக்கு வந்து இந்த இடுப்புக்கிட்டெல்லாம் ரொம்ப லூஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கட் கொடுக்கும்போது நமக்கு வந்து சுடிதார் கட் மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, இது நமக்கு இப்போ தேவைப்படாது. இந்த சைடில் அடையாளத்துக்காக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அதாவது இப்போ கட் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து இந்த ஹிப் சைடு வந்து நமக்கு வந்து ஒரு அளவு கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து இந்த நைட்டி நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. இனிமேல் ஸ்டிச்சிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க, அடுத்த நைட்டி நம்ம கட் பண்ணிடலாம்.